அந்த முத்துமலை தங்கியிருந்த இடத்துல ரெக்கார்டு வச்சிருந்த இடத்துல ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் வராங்க. ஆனால் இவன் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றேன். இங்கே இவங்க எல்லாம் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஆள்லாம் நேரம் போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுதுங்க. எடுத்துகிட்டு வந்து என்னென்னு போட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஏமாந்து பல்ப்பு வாங்கிடுறாங்க. நீவின்னு எல்லாருமே தான் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணே என்னண்ணே நமக்கு என் புருஷன் தானே, நான் தானே முறையாக பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணீங்க அவ்வளோதான். ஆனால் இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்களே. என்ன இருந்தாலும் அவங்களையும் பார்க்க பாவமாக தான் இருக்குது. அவங்களும் மூத்த தரம் தானே. நான் அவங்க என்ன இல்லைன்னு சொல்கிற மாதிரி நான் அவங்கள சொல்ல முடியாதுன்னு. அந்த பிள்ளையெல்லாம் பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஆனால் இவர் கடனை வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. நான் என்னென்ன பண்ணுறது? அவரை பார்க்கவும் பாவமாக இருக்குது. எல்லாம் எங்கள் 6 பிள்ளைகளையும் உயிராக தான் வளர்த்தாரு. ஆனால் அவங்களுக்கு பாதி போட்டுன்னு. ஆனால் நீங்கள் பாவண்ணே, இனிமேல் அவங்கள குடும்பத்தை கஷ்டப்படுத்தாதீங்க. என் புருஷன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த பசுவதி என்னை ஏமாற்றிட்டான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி விடுமா உனக்கு நான் நல்லது தானே பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன், பாதி கொடுத்துட்டா நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. கொலை பண்ணாலும் நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடுவோமா, பாவமாக தான் இருக்குது அந்த பிள்ளை பார்க்கல அப்படின்னு ரொம்ப நல்லவங்களா பேசுகிறாங்க. என்னது நல்லவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு குரல் ஒலிக்குதுங்க. என்ன நீங்கள் என்ன ஏமாத்துனீங்களா, எங்களுக்கு பல்பு காமிச்சிங்கல்ல, அந்த பல்பை உங்களுக்கு திருப்பி விட்டுருக்கோம் அப்படின்னு பஸ் சொல்ல திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. நீங்கள் ரெக்கார்டு பண்ணால் எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா, அப்படி தாண்டி பேசுவோம், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, சே வீணா போச்சு, எப்படி தெரிஞ்சிச்சு நம்ம வச்சது அப்படிங்கிற அன்பு அப்படியே பார்த்துக்கிறான். கண்டிப்பாக இவன் தான் பண்ணியிருக்கணும், கேட்டால் மட்டும் சொல்ல போகிறான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. என்ன இந்த இதுவும் போச்சா, நல்ல திட்டம் தான், ஆனால் பேசியிருப்பாங்களே போச்சே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 3 இங்கே பார், பங்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னு வச்சுக்கவேன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று, என் புருஷன் என் பிள்ளைய நீங்கள் கொண்டிருக்கீங்க, அதுக்கான தடை நீங்கள் அனுபவிச்சு தான் தருவீங்க அப்படின்னு முத்துமலர் பாசு அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி போச்சேன்னு நம்ம காவேரி நொந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர், என் பொண்டாட்டியை நான் சந்தித்தது இப்படிடா, பாவம் அவளை நான் எவ்வளோ சித்திரவதை பண்ணேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கெல்லாம் கதவை தள்ளி சாத்திட்டேன் தெரியுமா, வெளியிலே இருந்தா தெரியுமா, ஐயோ பாவம் சிஸ்டர்ஸ் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே, என்ன தலை உங்களை நான் உயர்வாக நினச்சேன், அடுத்த கதையை கேளியா, அப்புறம் நீ எப்படி நினச்சேங்கிறதுக்கு சரிதான்னு தோணும். அப்படியா எங்க அடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து காலம் போக போக என் பொண்டாட்டி என்னை எப்படி தெரியுமா வசமாக மாற்றிட்டா, அப்படி காரில் ஒன்றா போகிறது என்ன, ஆஃபீஸுக்கு போகிறது என்ன, அவள் இந்த மழை பெய்யுது பாருவேன் அது மாதிரி நுச்சு பேசிக்கிட்டே இருப்பா. பேசியே என் மனசை கொண்டுட்டா. அவள் இல்லாமல் நான் இல்லைங்கிற கட்டத்துக்கு அவள் என்னை விட்டு போனா பாரு எழுதி வச்சுட்டு, அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி இருங்க நான் அப்புறமா சொல்கிறேன்ட்டு மறுபடியும் அங்கிட்டு போயிடுறாரு. கண்ணை மூடிடுறாரு. என்ன தம்பி காலையிலேருந்து எவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்க, ஒரு கதையை சொல்கிறதுக்கு போகிறீங்க வாரீங்க, கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருந்துட்டு வரையா அப்படின்னு விஜய் சொல்லல. என்ன வந்து சந்தோஷமா இருக்கீங்களா, எங்க சிஸ்டர் வரல, அதுவும் இங்கே எப்படி, கற்பனை இல்லையா, கற்பனையிலே நாங்களாம் குடும்பம் நடத்துவோம் போயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே காவேரி என் செல்லக்குட்டி என் தங்கம் அழுகாதடி, இந்த முடி அப்படி எடுத்து விட்டுக்கோங்க, பாப்பா நல்லா இருக்கா, நான் பாப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு பாப்பாவுக்கு முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே கற்பனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வராரு. என்ன உங்கள் பொண்டாட்டி கூட பேசிட்டீங்களா, எனர்ஜிட்டிக்கு ஏற்றிக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்லுங்க உங்கள் கதையை கேட்க ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து எதோட விட்டீங்களா, நான் எப்படி அவன் மேலே நடந்துக்கிட்டேங்கிறது தெரிஞ்சா நான் உசத்தி அவங்கள நினைப்பேன்னு சொன்னீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன ஆச்சு தெரியுமா, போக அவன் மேலே எனக்கு காதல் வந்தது எப்போ அப்படின்னா, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. ஐயோ அந்தளவுக்கு கொடுமை பண்ணீங்களா, கொடுமையெல்லாம் பண்ணலையா, அந்த பசுபதி இருக்கானே அவன் பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொன்னான், நாங்கள் கேட்கல, அவன் நிச்சயமும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம், அதனால ஓடி போயிட்டா. அப்புறம் என்னால் இருக்கவே முடியல, அங்கெங்கேன்னு தேடி அலைஞ்சேன், கரெக்டாக கொடைக்கானலுக்கு போயிருப்பான், அங்கே போனேன்டா, போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என் உயிரே அங்கே தான் இருக்குன்னு. அப்புறமா பார்த்தேன், இனிமேல் இந்த ஜென்மத்துக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொண்டாட்டி இவளை விட்டு விலகி இருக்கக்கூடாதுன்னு முடிவு அன்னைக்கே பண்ணிட்டேன். ஐயோ சூப்பராக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிருக்கோம், அவள் குடிச்சிட்டு பேசுனது தான் என் மனசில் கொஞ்சமாக வந்தா, நானும் குடிச்சிட்டு அவகிட்ட பேசினேன், என் மனசுக்குள்ள அவள் எப்போ வந்தா, நான் அவள் மனசுக்குள்ள எப்போ போனேன் எதுவுமே தெரில தெரியுமா, ஆனாலும் அவளை எனக்கு பிடிக்கும் தெரியுமா, அவள் ரொம்ப நல்லவ, கொஞ்சம் வாயாடி தான் அப்படின்னு காதல் மலையை பொழியிறாரு. அப்புறமா என் பொண்டாட்டிக்கா நான் எல்லாம் இறங்கி செய்கிறேன் தெரியுமா, விட்டுட்டு பொசுக்குன்னு போயிட்டா அவங்க ஆத்தா வீட்டோட, அதுக்கப்புறம் அவள் வீட்டிலேயே போய் குடியிருந்து எல்லாம் பண்ணி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறமா நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. புரியுது எல்லாரும் காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சிருக்கீங்க அதானே. அடடே அது மட்டும் இல்லையா, நீ தப்பாக சொல்கிற, இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், கல்யாணம் பண்ண மாதிரியே தெரியலை, எங்களை எங்கே நிம்மதியாக வாழ விடுறாங்க.
அப்படின்னு விஜய் சொன்னகையோட சூப்பராக இருக்குண்ணே, உண்மையிலே நீங்கள் கிரேட்டு தான். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பாருங்க, முழு கதையும் கேட்டால் என்ன நீ ஓஹோ ஆஹான்னு சொல்லுவீங்கன்னு. இப்போ அது கூட இல்லை யோ அப்புறம் அப்படின்னு விஜய் சொல்ல, நீங்கள் ஆஹா ஓஹோ ஓஹோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நீங்கள் வேற லெவல் கிரேட் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காவேரி வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுமா காவேரி அப்படின்னு கேட்க, நீங்கள் சொன்ன திட்டம் பெயிலாக போச்சு மாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நினச்சேன் இந்த சித்தப்பங்காரன் ஏதாவது பண்ணியிருப்பான்னு. ஏன் அவனுக்கு தெரிகிற மாதிரியா போய் வச்சிங்க? தெரியல, நிவின் கொண்டே ஃபோனை வைக்க போயில அந்த சித்தப்பா பார்த்துருப்பார் போல இருக்கு, போட்டு கொடுத்துட்டாரு. கடைசி அவங்க பூரா அப்படியே பரட்டி போட்டாங்க, நல்ல விதமாகவே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனையும் போட்டு காமிக்கிறாங்க. கரெக்டாக இதிலே தெரியுது அவங்க பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க காவேரி. இந்த கொலையை கூட பசுபதி தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. நீ விடாத காவேரி, அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில் பேசுவான், நீ அங்கே ஒன்று வை அப்படிங்கிறாங்க. நீ அங்கே ஒன்று வை அப்படிங்கிறாங்க. மாமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன காவேரி சொல்கிறேன்? நான் அங்கே வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ சூப்பர் வேறு லெவல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபோனை வச்சுருக்க, இது ஏன் ஃபோனு, நிவின் ஃபோனை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். சூப்பர் டி, என் செல்லம், என் பொண்டாட்டி அப்படின்னு கண்ணத்தை அப்படி கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு. அண்ணே என்னால் இங்கே இருக்க முடியல, கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தியாங்க. ஐயோ என்னையா நீ, ஜெயிலாக இருந்தானே எந்த கோட்டையாக இருந்தானே எங்களோட காதல் எங்கே வேணாலும் மலரும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இந்த காதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீக்கா ஐ லவ் யூன்னு. இங்கே பார்த்தா சந்தோஷமாக வர்றாங்க. வந்துட்டு பார்த்தா பசு என்ன பண்ணுறான், வெளியில் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். ராகினிக்கு தாங்க பேசுகிறான். என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படிங்கல. நல்ல வேலைம்மா அந்த ஃபோன் வச்சதை உன் மாமனார் சொன்னார், இல்லைன்னு வச்சுக்க என்ன இருக்கும், நான் பாட்டுக்கு ஏதாவது பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் மாட்டி இருந்திருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதா, அந்த வீட்டை எழுதி வாங்காமல் விட போகிறது இல்லைம்மா, அந்த காவேரி நிம்மதி இழக்க வைப்பேன், அந்த விஜய் இன்னும் 10 வருஷத்துக்கு உள்ளர தள்ளுவேம்மா, என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பா நீங்கள் தான் கிருஷ்ணாவை கொலை பண்ணீங்கன்னு தெரியலையே, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, காவேரி தான் பேசுனா, இந்த மாதிரி சண்டை போட்டா, முதல் நாள் ராத்திரி தான் கழுத்தை நெரிச்சா, எல்லாமே தெரிஞ்சதுனால இதெல்லாம் உன் மாமனார் அன்பு சம்பந்தி சொன்னார், சொன்னதை வச்சு கரெக்டாக போய் ராத்திரி முடிச்சிட்டோம்ல, வெளியில் வர வச்சு கிருஷ்ணாவை போட்டு தள்ளுறது இந்த பசுபதி தாங்க. எல்லாத்தையும் பேசி முடிக்கிறான் ராகினி கிட்ட. அதனால் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக புயல் பாஞ்சு போய் இங்கே கிடக்குது செயலில், அவன் அப்படியே கிடக்க வேண்டியதான், இவன் அப்படியே திருவோடு ஏந்திக்கிட்டே தெரிய வேண்டியதான். மாமா மாமா யார் கொலை பண்ணது அப்படியே தெரியட்டுமா, ஆனால் நீ கவலையப்படாத, அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டுறதான் என்னோட வேலை. கண்டிப்பாக அங்கே தாத்தாவும் பாட்டியும் வச்சுக்குவாங்க, அவளை இப்போவே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக நாளைக்கு போயிடுவாங்க, நீ பயப்படாத. அப்புறம் அந்த முத்து மலர் அப்படின்னு கேட்க, முத்து மலரா அவெல்லாம் சும்மா அவகிட்ட ஒரு 5-10 அடித்து விரட்டிட வேண்டியதான். இல்லைப்பா பிள்ளைய அவள் பிள்ளைய போட்டது நீங்கள் தான் தெரிஞ்சா, அவளுக்கு தெரிஞ்சா தானே, நம்மளாம் வில்லனில் சரியான வில்லனாச்சே, நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிடுறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்த்து காவேரி ஆடி போகிறாங்க. அட பாவிங்களா, எல்லாத்தையும் பண்ணது பசுதானா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. வந்த கேட முத்துமலரை கூப்பிட்றாங்க, அந்த அவங்க மகளையும் கூப்பிட்றாங்க, எல்லாரையும் ஹாலில் வச்சு கூப்பிட்றாங்க. பார்த்தா என்ன விஷயம் எல்லாரும் கேட்க, முத்துமலரை பார்க்குறாங்க. உங்கள் பிள்ளைய கொன்னது யார் தெரியுமா அப்படின்னு கேட்க, யார், உன் புருஷன் இல்லைன்னா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு யார் துணை நிற்கிறாங்களோ அந்த பசுபதி தான் அப்படிங்கிறாங்க. என்னது பசுபதியா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே பசு இங்கேருந்து வர்றான். என் மேலே பொய் சொல்லாத அப்படிங்கிறாங்க. பொய் சொல்கிறேண்ணா, நீ சொன்னது மட்டும் நீ தான் கொலை பண்ணுன்னு உண்மைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன், நான் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரெக்கார்டை கேளுங்க அப்படின்னு காமிக்க எல்லாத்தையுமே பசுபதி பேசினப்புறம் எல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டோன்னா முத்துமலருக்கு கோலை வெறி வந்துடுது. அட பாவி மனசா, நீ சொல்லித்தானடா அந்த அப்புறாணி மனுஷன் மேலே பழி போட்டிங்க வந்து இருந்தேன், எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 70 லட்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு வந்துட்டு, பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இறந்து போன மனுஷன் மேலே பழி போட வச்சியே, இப்படி ஏன் பிள்ளைய போட்டு தள்ளியடா பாவின்னு போட்டு பசுவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸை வர வைக்கிறாங்க. நம்ம காவேரி போலீஸ் வந்துடுது. இவன் தான் எல்லாம் பண்ணாங்க பாருங்க ஆதாரம் அப்படின்னு காமிக்கிறாங்க. தாத்தா செம்ம கொலவரி ஆகுறாரு. போட்டு பசுவை நொங்கி எடுக்கிறாங்க. அன்பு பார்க்குறாங்க. என்ன சித்தப்பு உங்களுக்கு இதில் கணக்கு இருக்கா? ஐயோ காவேரி அப்படிலாம் இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை, நான் ஒரு சம்மந்திக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி நிவின்னு போய் ஃபோனை வச்சார்ல அதான் சொன்னேன். ஆனால் சம்மந்தி நீங்கள் ஒரு பயலையே போட்டு தெளிக்கிங்களே, நீங்கள் எப்படி சம்மந்தி, பாவம் இல்லை அந்த பய அப்படிங்கிறாங்க. உண்மையிலே கிருஷ்ணா பாவம் தாங்க. நல்ல ஒரு நடிப்பு, நல்ல ஒரு அதே கெத்தோட, என்னைக்கு நாள் பார்த்தானா அதே கெத்தோட தான் இருக்காரு. கொஞ்சம் கூட கருணைங்கிறே காமிக்க மாட்டேங்கிறாரு. நடிப்பு புயல்னு சொல்லலாம். இன்னொரு விஜய் வர முடியாது. ஒரு விஜய் உலகத்துக்கு ஒரு சூரியங்க மாதிரி ஒரு விஜய் தான். அடுத்து என்ன போராடி எப்படியோ காவேரி விஜய் சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு அதாவது போலீஸ்
ஸ்டேஷன் போகிறாங்க. பசுவை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்படி பார்க்குறாங்க, என் பொண்டாட்டி சிங்கக்குட்டி வந்துட்டா அப்படின்னு கூட இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தலை சொல்கிற, என்ன தலை, அங்கே பாரு அப்படிங்கல. அப்படி வர்றாங்க, பின்னாடி வர்றான் பாரு, அவன் தான் பசு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாங்க. காவேரி போய் விஜய்கிட்ட ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க, கதவை திறந்து விடுறாங்க, அப்படியே இறுக்கியாக கட்டிக்கிறாங்க. அப்படித்தான் எல்லாரும் வெக்கப்படுற அளவுக்கு, அந்த வெக்கமே வெக்கப்பட்டு போயிடும் அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பாச பிணைப்பு. என்னை நீ வெளியில் கொண்டு வந்துடு, எனக்கு தெரியும் காவேரி, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படியே காவேரியை பார்த்து தாத்தாவும் பாட்டியும், அம்மாடி உன்னை என்ன தப்பாக நினச்சிட்டேம்மா, என் பேரனை என்ன ஆனாலும் உன் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவேன்னு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுமா, இப்போவாது என்னை நம்புறீங்களா பாட்டி? நான் நம்புறேம்மா, நீ எவ்வளோ உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தாலும் சரி, நீ என் பேரனை என் பிள்ளைய நீ கூட்டிக்கிட்டு போகலாம் வரலாம், என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா அந்த போலீஸ்காரங்க விஜயை பார்த்து, சாரி தம்பி அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, இது உங்களோட டியூட்டி, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்களே விஜய் வெளில வந்துடுறாங்க. பசுபதியை உள்ளார போட்டுறாங்க. டேய் நான் வெளியில் வருவேன்டா, டே அட்டங்கடா, எத்தனை வட்டுறா இதே சொல்லுவேன், அதெல்லாம் வரலான்டா, சட்டத்தில் 1000 ஓட்டை இருக்குது, நான் கண்டிப்பாக வருவேன், வந்து ஒன்று நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். அதுக்குள்ளே ராகினிக்கு தகவல் போயிடுது. ராகினி ஓடி வருது, அப்பா அப்பா அப்படின்னுட்டு, என்ன அப்பா நொப்பான்ட்டு, நல்லதான் நினைங்கடி, அப்போ தாண்டி வாழ முடியும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ நல்ல மனசோட திருந்தி அஜய் கூட வாழ்றான் தான் வாழலாம், இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வர்றாங்க. விஜய் பார்க்குறாரு, காவேரி என்ன காவேரி, என்ன மாமா எப்படி இவ்வளோ தெய்வ பக்தியாக இருக்கிற? நான் என்ன தெய்வ பக்தி? ஆமாம் இப்போ கூட நீ வாழுன்னு சொல்கிறிய மாமா, அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், அது திருந்துங்கிறீங்க, ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணேன், திருந்தி வந்தால் வாழட்டுமே, வாழ்ந்துட்டு போட்டோம், ஏன் அவங்கள பிரித்தது, நமக்கு வேணாம், எங்கிட்ட நல்லா இருந்தால் சரி. ஐயோ என் பொண்டாட்டின்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாரும் வராங்க. முத்துமலரும் தங்கச்சியும், எங்களை மன்னிச்சிருங்க தம்பி, அவர் பேச்சை கேட்டு தான் பண்ணிட்டேன், உங்கள் புருஷன் வந்து அப்பா காவேரி பார்க்குறாங்க, சாரதாவும் பார்த்து எல்லாத்துட்டையும் ஒட்டு மொத்தமாக பேசுகிறாங்க, உங்கள் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாமே பசுபதியோட வேலை தான், குமரனோட ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஏதோ வந்திருக்காமே ஃபோனில் டெக்னாலஜின்ட்டு அதுலேருந்து தான் பேசுனாங்க, நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால தான் இந்த மாதிரி காசு தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார், எல்லாமே இந்த பசுபதி பண்ண வேலை தான், எங்களுக்கு உங்கள் புருஷனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது தீர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இறக்கப்பட்டவர் இல்லையா, சரிம்மா நீங்கள் அந்த அவுட் ஹவுஸில் தங்கியங்க, உங்களுக்கு வேலை போட்டு தரேன், நீ படிச்சிருக்கியாமான்னு சிந்துவை கேட்டு என் கம்பெனியில் நீ வேலைக்கு சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க. என்ன பாட்டி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, நீ இருக்கையில் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம், எல்லா வேலையும் விஜய் என்ன நினைக்கிறானோ அதே பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. கெத்தா மாசா விஜய் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், ஆனால் இன்னும் கதையை ரொம்ப இழுத்துருக்கலாம், நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இந்த கதையை இழுத்துட்டு போகிறது, அதனால தான் ஜெயிலில் வச்சு விஜய் பார்க்குறதுக்கு என் செல்லக்குட்டியை வச்சு பார்க்க மனசு கேட்கலங்க, அதனால தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெளியில் வந்தால் என்னங்க, இந்த கதை முடிஞ்சால் என்ன, நம்ம வீக்கா பற்றி 1000 ரொமான்ஸ் கதை என்னோட மூளைக்குள்ள நிறைய இருக்குது, என்னோட அன்பு நேயர்கள் உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.